காங்கிரசின் வாக்குறுதிகள் வழங்கப்பட்டு வரக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், கூடுதல் விவரங்கள். எதிர்வரக்கூடிய மக்களவை தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையானது தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. டெல்லியில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றிருந்த நிகழ்ச்சியில் இந்த தேர்தல் அறிக்கையை சோனியா காந்தி, ராகுல் காந்தி, கே.சி. வேணுகோபால், காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் வெளியிட்டு இருக்கிறார்கள். நீதியும் நியாயமும் என்பது வெறும் முழக்கம் அல்ல, எங்களது கொள்கை என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. நியாயபத்ரா என்ற அடிப்படையில் தான் இந்த தேர்தல் அறிக்கையே வெளியிடப்பட்டு இருக்கிறது. மொத்தம் பல்வேறு பிரிவுகளாக, அதாவது இளைஞர்கள், மகளிர், விவசாயிகள் மற்றும் அரசியலமைப்பை காப்பது, பொருளாதாரம் மற்றும் மத்திய மாநில அரசுகளின் உறவு, தேச பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் உள்ளிட்ட விவகாரங்களை அடங்கிய தேர்தல் அறிக்கையானது வெளியிடப்பட்டு இருக்கிறது. மொத்தம் 48 பக்கங்களில் பல்வேறு பிரிவுகளாக ஒவ்வொரு பிரிவையும் உள்ளடக்கிய, அதாவது சமூக நீதி மற்றும் மதசார்பான உரிமைகள், அதுபோல மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் தன்பாலின ஈர்ப்பாளர்கள் என அனைத்து பிரிவினருக்குமான ஒரு அறிக்கையாக இந்த அறிக்கையானது இடம்பெற்று இருக்கிறது. அதே போல அரசியலமைப்பு சட்டத்தை காப்பதை பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய சுதந்திரத்தை காப்பது மற்றும் மக்களிடம் இருக்கக்கூடிய பயத்தை போக்குவது, சுதந்திரத்தை நிலைநாட்டுவது, ஊடகங்களுக்கான சுதந்திரம், நீதித்துறைக்கான சுதந்திரம், ஊழல் ஒழிப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளாக இந்த தேர்தல் பத்திரத்தில், தேர்தல் அறிக்கையில் தகவல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் என்னவெல்லாம் செய்யுமோ அதை அறிக்கையாக அளித்திருப்பதாக காங்கிரஸ் கட்சி சார்பில் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தலைமையிலான குழுதான் இந்த தேர்தல் அறிக்கையை தயாரித்து தற்பொழுது இந்த தேர்தல் அறிக்கையானது தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. கல்விக்கும் இந்த தேர்தல் அறிக்கையில் மிக முக்கியத்துவமானது அளிக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது நவோதயா பள்ளிகளை அதிகப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் இந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கின்றன. அதே போல மாணவர்களுக்கான கல்வி கடன் வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களும் இதில் வெளியிடப்பட்டு இருக்கிறது. முக்கியமாக நீட் தொடர்பான கேள்விகளும் தகவல்களும் இதில் இடம்பெற்று இருக்கின்றன. நீட்டை பொறுத்த வரைக்கும் மாநில நீட் தொடர்பான ஒரு முக்கிய அறிவிப்பும் தேர்தல் சம்பந்தமான பிரிவில் 24வது அம்சமாக நீட் மற்றும் கியூட் தேர்வு தொடர்பான தகவலாக வெளியிடப்பட்டு இருக்கிறது. அதாவது நீட் தேர்வு என்பது மாநில அரசுகள் விருப்பப்பட்டால் நீட் தேர்வை வைத்துக் கொள்ளலாம், அது போன்ற ஒரு சலுகையானது வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. நீட் தேர்வு முழுமையாக ரத்து செய்யப்படாது என்ற ஒரு அறிவிப்பு இல்லை. அதே நேரத்தில் மாநில அரசுகள் விருப்பப்பட்டால் இந்த நீட் தேர்வை நடத்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல விளையாட்டிற்கான பல்வேறு வாக்குறுதிகளையும் காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தல் அறிக்கையில் வழங்கி இருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.